பிரைஸ் த லார்ட். ஹாய் சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் சரிதா ஆண்டி. சரிதா கேடிசிசி சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே சில்ட்ரன், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஓகே, எல்லாரும் ஸ்டோரி கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, நல்லா தெரியுது. நம்ம ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஏசப்பட்ட ஜெபம் பண்ணிடலாமா? ஓகே, ஜெபம் செய்யலாம். எல்லோரும் கண்ணை மூடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ், ஹேண்ட்ஸ் டுகெதர். ஓகே, ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வீடியோ மூலமாக ஆண்டவரே பிள்ளைகளோடு சந்திக்கிற ஒரு அனுபவத்தை தந்திரே நன்றி அப்பா. வேலை கூட ஆண்டவரே, இந்த ஸ்டோரி மூலமாக நீங்கள் எங்களோட பேசுங்க. இந்த ஸ்டோரி மூலமாக பிள்ளைகள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே சேர்க்கறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஓகே, நேராக ஸ்டோரிக்கு போயிடலாம். ஓகே, ஒரு அடர்ந்த காடு, பயங்கரமான பெரிய காடு. அந்த காட்டில் எல்லாம் நிறையா அனிமல்ஸ்லாம் இருக்குது. லயன் இருக்குது, டைகர் இருக்குது, எலிஃபண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் ஹார்ஸ் இருந்தது. குதிரை வந்து ஒரு 4 குதிரைங்க இருந்துச்சு. அதுங்க ரொம்ப சந்தோஷமாக குதிரைங்க நல்லா ஜாலியாக அந்த காட்டுக்குள்ளே இருந்துட்டு இருந்துங்க. அப்படி இருந்துட்டு இருக்க நாட்களில் அந்த காட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு அரண்மனை இருந்தது. ராஜா, அந்த தேசத்தில் ஒரு பெரிய அரண்மனை. ராஜா இருக்கார். அந்த ராஜாவுக்கு ராணி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் தட்டப்பட்டெல்லாம் ராணிக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜா ரொம்ப திங்க் பண்ணுறாரு. என்ன பண்ணலாம், ராணிக்கு என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது ராஜா யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம். சரி, ஓகே, அப்போ வந்து ராணிக்கு நல்லா அந்த ரதத்தில் போவாங்க. ரதம் வந்து எப்படின்னு நான் பிக்சரில் காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்படின்னா தெரியும். அது வந்து ஹார்ஸ்லாம் முன்னாடி இருந்து அது பின்னாடி வண்டி, குதிரை வண்டி மாதிரி ஓட்டுற மாதிரி, அந்த மாதிரி ஒன்று வந்து ராணிக்கு ப்ரெசன்ட் பண்ணுவோன்னு சொல்லி 2 சோல்ஜர்ஸை கூப்பிட்றாங்க. வாங்க, இந்த வீரர்களை கூப்பிட்டு நீங்கள் காட்டுக்குள்ளே போங்க. அந்த காடு இருக்குல்ல, அங்கே போய் பார்த்துட்டு ஏதாவது குதிரை இருந்ததுனாக்கா பிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதும், ஓகே, அவங்களும் போயிருக்காங்க. காட்டில் போய் பார்க்குறாங்க, 4 குதிரை மாட்டிக்கிச்சு. இந்த 4 குதிரை என்னென்னா, பெரிய காட்டில் எத்தனை குதிரை இருந்தது? 4 குதிரை. 4 குதிரையும் அவங்க வலைக்குள்ளே மாட்டிக்கிச்சு. போன 2 சோல்ஜர்ஸு 4 குதிரை எடுத்துகிட்டு அரண்மனைக்கு வராங்க. வந்ததும் சரின்னு அந்த குதிரையை ட்ரெயின் பண்ணுறாங்க. சரி, அந்த வந்து ரதத்தில் அதை வந்து ஓட்டுறதுக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து அதை நடத்துகிறாங்க. அப்படி இது பண்ணும்போது அதில் 2 குதிரை என்ன பண்ணுது, நைஸாக இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடணும். நம்ம காட்டுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருந்தோம், எவ்வளோ சுதந்திரமாக இருந்தோம். நமக்கு நம்ம இஷ்டப்படி சாப்பிட, இஷ்டப்படி தூங்க, எந்திரிக்க, அப்படி உற்சாகமாக இருந்தோமே. இங்கே வந்து இந்த அரண்மனையில் மாட்டிக்கிட்டோமே, இவங்க சொல்கிறபடி கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 குதிரையில் 2 குதிரை மெதுவாக எஸ்கேப் ஆகி ஓடி போச்சு காட்டுக்குள்ளே போயிட்டு அதுங்க தான் நல்லா இஷ்டப்படி இருக்கிறதுக்கு போயிடுச்சுங்க. இங்கே வந்து அரண்மனையில் 2 குதிரை அவங்க சொல்கிறபடி கேட்டு அந்த ராணிக்கு அந்த இது வந்து அந்த ரதத்தில் ஓட்டுறபடி எல்லா ட்ரைனிங்லாம் கொடுத்து அந்த குதிரையை பழக்க வச்சு இது பண்ணுறாங்க. அது சொல்கிறபடி கேட்டு அந்த 2 குதிரை இருக்குங்க. ஆனால் இந்த 2 குதிரை எஸ்கேப்பை போணுச்சுல காட்டுக்குள்ளே, அது நல்லா தான் இருந்துங்க கொஞ்ச நாள் சந்தோஷமாக. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, காட்டுக்குள்ளே பயங்கர வறட்சி. அவங்களுக்கு ஃபுட்டே கிடைக்கல. அந்த குதிரைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கிடைக்கல. தண்ணி குடிக்கலான்னா தண்ணியெல்லாம் வறட்சி ஆயிடுச்சு. பயங்கர சூடு. அதுக்கு வந்து இருக்கவே முடியல. ரொம்ப என்னடா பண்ணுறது, இப்படி மாட்டிக்கிட்டோமே, ஐயோ நம்ம வந்து இப்படி காட்டுக்குள்ளே ஒரு இது இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுங்க வந்து கஷ்டப்பட்டு எலும்பு தோலுமாயிருச்சுங்க. ஒரு தடவை காட்டுக்குள்ளே ஒரு ரதம் ஓடுற சவுண்டு கேட்குது. என்னடா
பயங்கர சவுண்டாக இருக்குது. என்னடா பார்த்தா அப்படி வண்டியில் ராணியை உட்கார வச்சு டுட்டுக்கு 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 டுட்டுக்குன்னு குதிரை ஓடுது. குதிரை பார்த்தா நல்ல புஷ்டியாக கொழுன்னு இந்த 2 குதிரைங்க, இதோட ஃப்ரெண்டு குதிரைங்க 2ம். ஐயே இது என்னடா இப்படி நல்லா இருக்குது, கொழுன்னு இருக்கு, சூப்பராக இருக்கே அப்படின்னு இந்த 2 குதிரையும் பார்க்குது. இது 2 குதிரையும் காட்டுக்குள்ளே வந்தது எலும்பு தோலுமா இருக்குது, ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல். இது இந்த 2 குதிரை நல்லா அந்த அரண்மனையில் அவங்க சொல்கிறத கேட்டு நடந்து அவங்க சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தனால நல்லா புஷ்டியாக ஆரோக்கியமாக நல்லா இருக்காங்க. அவங்க அந்த சைடு பாஸ் ஆகி அவங்க அரண்மனைக்கு அங்கிட்டு போயிட்டாங்க. பார்த்துட்டு ஐயோ நம்ம அன்னைக்கே அரண்மனைக்கு போயிருக்கலாமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தனால தானே இவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த குதிரைங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. என்ன பிள்ளைங்களா, இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க உங்களோடும் இந்த கதை மூலமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம பேரண்ட்ஸு, நம்மளோட பெற்றோர்கள் நிறைய விஷயம் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் இப்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், இதை பண்ணுங்க, நீங்கள் தேவையில்லாமல் வேற எங்கேயும் போகக்கூடாது, இந்த வேலை செய்யக்கூடாது, இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் செய்யுங்கன்னு சொல்கிற காரியத்தை செய்யாமல் இருப்பீங்க. அப்புறம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற காரியத்தை செய்வீங்க. வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ தான் போவீங்க. இப்போ விளையாடக்கூடாதுன்னா அப்போ தான் விளையாடுவீங்க. ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்கன்னா அப்போ தான் குடிப்பீங்க. அப்போ பேரண்ட்ஸு சொல்கிறபடி செய்யாமல் நம்ம இஷ்டப்படி செய்யும்போது என்ன ஆகும், அந்த காட்டுக்குள்ளே போணுச்சுல 2 குதிரைங்க, அது மாதிரி தான் நமக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடும். நம்ம பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காருல, பைபிளில் சொல்லியிருக்காருல, உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்காருல. கீழ்ப்படுகிறது நியாயம், நம்ம அப்படி தான் நடக்கணும். ஆண்டவர் ஏசப்பா சொல்லியிருக்காரு, நம்ம ஏசப்பா வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்ல. நீங்களாம் காட் சில்ட்ரன் தானே. அப்போ ஏசப்பா வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம பேரண்ட்ஸுங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்போது நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்போம். நம்மளோட லைஃப்பில் நம்ம பெரிய காரியங்களை அச்சீவ் பண்ணுவோம். எல்லோரும் பார்த்து அழைச்சிப்படுவாங்க, ஓ இந்த பிள்ளைங்க பரவாயில்லையே, எவ்வளோ பேரண்ட்ஸுக்கு சொல்கிறபடி கேட்டு நல்லா அமைதியாக இருக்குங்க. அங்கே பாருங்க, அந்த 2 குதிரை அந்த அரண்மனையில் அவங்க சொல்கிறபடி கேட்டு அந்த மாதிரி ட்ரைனிங்கில் பொறுமையாக இருந்து அது ட்ரைனிங் எடுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி செய்யணும், இதை சாப்பிடணும், இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும் அப்படி சொல்லும்போதெல்லாம் அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் நான் ட்ரெயின்ட் ஆகி நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு ரன்னிங்கில் நம்ம அந்த வேலைகளை செய்யும்போது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மளை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, நம்ம சாட்சியாக இருப்போம். என்ன பிள்ளைங்களா, நீங்களும் சாட்சியாக இருப்பீங்களா? அந்த 2 குதிரை அரண்மனையில் இருந்த குதிரை சந்தோஷமாக இருந்துங்க. அந்த பஞ்ச காலம் காட்டுக்குள்ளே பஞ்சம், சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. ஆனால் அரண்மனையில் அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் கிடச்சிது. அது புஷ்டியாக இருந்துச்சுங்க, நல்லா கொள்ளுன்னு இருந்துச்சுங்க. அதுங்க சந்தோஷமாக அதோட வேலையை செஞ்சுருக்குங்க. ஆனால் இது பார்த்தீங்களா, இந்த காட்டுக்குள்ளே இருந்த 2 குதிரையும் அது எல்லாம் எலும்புந்தோலுமா ஒன்றுமே கிடைக்காம அது அரண்மனையில் அவங்க சொல்கிறபடி கேட்டு நடக்கூடாது, நம்ம இஷ்டப்படி நடக்கணுனால அவங்க லைஃப் அப்படி போயிடுச்சு. என்ன பிள்ளைங்களா, நீங்கள் அதுபடி இருக்காதீங்க. இஷ்டப்படி நம்மளான்னு நினச்சி நம்ம சுயத்துக்கு நம்மளாக திங்க் பண்ணி செய்வோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் பேரண்ட்ஸு கீழ்ப்படிஞ்ச நல்லங்க, அதுதான் ஆண்டருக்கு பிடிக்கும். ஓகே பிள்ளைங்களா, நீங்களும் அதுபடி நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் பாய் சில்ட்ரன், காட் பிளஸ் யூ.